வணக்கம் மக்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி இரட்டை குழல் துப்பாக்கி, கடுகடுப்பில் ஜெயக்குமார் அவர்கள், சண்டை செய்ய போகும் சிவிஎஸ். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகிட்டு வர இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியும் அதிகரிச்சுட்டு வருதுன்னே சொல்லலாம். இந்த நிலையில் வட மாவட்டங்களில் வலுவான தலைவரான முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது. இவர்களுக்கு பின்னணியில் சசிகலா இருக்கலாம் கூட சென்னை அதிமுகவினர் சொல்கிறாங்க. அதிமுகவில் நாளுக்கு நாள் மோதலும் பிளவும் அதிகரித்து வர இந்த நிலையில் மிகுந்த அழுத்தத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டியும் முதல்வராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்தாலும் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு நெருக்கடி வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஜெயலலிதா மறைந்த பிறகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சசிகலா அவர்கள் சிறை சென்ற நிலையில் ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்த ஓபிஎஸ் உடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறமா டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அவ்வப்போது இருந்து தற்போது வரை சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் சசிகலா அவர்கள். இது ஒரு புறம் இருக்க, 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகள் ஓபிஎஸ் ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்த நிலையில் தன்னோட ஆதரவு வட்டத்தை பெருக்கி கொண்ட அவர் ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அப்போதே சில முன்னாள் அமைச்சர்கள் இருந்த போதிலும் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள எடப்பாடி பக்கமே இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், கே.பி. முனுசாமி, மாஃபா பாண்டியராஜன் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து தேடி தரப்பில் தஞ்சம் புகுந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்த போதும் கட்சியில் தனது செல்வாக்கு நிலைநிறுத்தி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த நிலையில்தான் அதிமுகவின் மிக முக்கிய சீனியர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருப்பது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுன்னே சொல்லலாம். செங்கோட்டையனோட பதவிகள் பறிக்கப்பட்டு இருந்தாலும் அவருக்கான ஆதரவு வட்டம் குறையலனே சொல்லலாம். பல்வேறு பகுதிகளில் இருந்து தினமும் நூற்றுக்கணக்கானோர் செங்கோட்டையனை சந்தித்து பேசி வருகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமியும் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஈரோடு பகுதியில் கிட்டத்தட்ட அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் செங்கோட்டையன் ஆதரவாளர்களாக இருக்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க, கட்சிக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ரொம்ப அப்செட்டாக பாஜக மாநில தலைவர் பதவியிலேருந்து விலகலாம் நாயினார் நாகேந்திரன் சொன்ன பதில். 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் சசிகலா உள்ளிட்டரை இணைக்க வேண்டும் சொல்லி 6 அமைச்சர்கள் குழு எடப்பாடியை சந்திச்சிருக்காங்க. அதனை வெளிப்படையாக தெரிவித்தது செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் இது பச்சை பொய் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்திருக்காங்க. உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவரது வீட்டில் சந்தித்தது தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், அன்பழகன், செங்கோட்டையன் உள்ளிட்ட 6 முன்னாள் அமைச்சர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்களை வெளியேற்றிவிட்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எனவே சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சிக்குள்ள வர வேண்டும் என சி.வி. சண்முகம் வற்புறுத்தியதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக ராயபுரத்தில் வலுவாக இருந்ததுதான் தோற்பதற்கு காரணம் பாஜக கூட்டணி தான் சொல்லி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அதனை மறுத்ததாக சொல்லப்படுது. அப்போ இருந்த இந்த 6 அமைச்சர்களுமே அதிருப்தியில் இருந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் வெளியே வந்திருக்கிறார். விழுப்புரத்திலும் சென்னையிலும் செல்வாக்கோடு இருக்கும் சி.வி. சண்முகமும் ஜெயக்குமாரும் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தியை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் செங்கோட்டையனுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அந்த தகவல்களை இருதரப்புமே உறுதிப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு செங்கோட்டையன் பேசி வருவதாகவும் இதற்கு பின்னணியில் சசிகலா, ஓபிஎஸ் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வரும் காலங்களில் எடப்பாடிக்கு எதிரான மாஜி அமைச்சர்கள் பலர் அடுத்தடுத்து வெளியே வருவாங்கன்னே சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.